Assalamu alaikum and good evening. என்னுடைய ஆடியோ வீடியோ குவாலிட்டி கிளியராக இருக்காண்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க, ரைட்? இப்போ நாங்கள் பார்க்கலாம். இதில் ஹோம்ஒர்க்கில் விட்டோம்ல. இது எங்களுக்கு 11ஆவதிலிருந்து ஹோம்ஒர்க் அப்படித்தானே? இப்போ நான் 11க்கு வாரம். 11 எங்களுக்கு ஏபிசி முழுவதும் வரலாம். அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு ஏபிசி எடுக்கும். ஏபிசி எடுக்கும். ஏபிசி பார், அதுக்கு பிறகு முழுவதும் பார் எடுக்கும்ல. ஏபிசி எடுப்பீங்கன்னு சொன்னால் இந்த மூணுல ஏதாவது பூஜ்ஜியம்ண்டா விளைவு பூஜ்ஜியம்ல. அப்போ எங்களுக்கு இது பூஜ்ஜியம். ஏ பூஜ்ஜியம்ண்டா இந்த மூணும் எங்களுக்கு பூஜ்ஜியம். பி பூஜ்ஜியம்ண்டா எங்களுக்கு விளைவு பூஜ்ஜியம். சி பூஜ்ஜியம்ண்டா இவர் பூஜ்ஜியம். ஏபிசி முழுவதின் பார் எடுத்தோம்டா ஏபிசி பூஜ்ஜியம்டா முழுவதின் பார் உண்டாக இருக்குங்களா. இப்போ நான் ஏபி பார் எடுக்கல. ஏபி பார் ஏ பூஜ்ஜியம், நாலும் எங்களுக்கு விளைவு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். பி ஒன்றுண்டா பி பார் பூஜ்ஜியம். இப்போ எனக்கு இவரும் பூஜ்ஜியம், இவரும் பூஜ்ஜியம். இப்போ இது ரெண்டையும் ஓவுக்குட்படுத்தணும்ல. ஓவுக்குட்படுத்தினா எனக்கு எஃப் கிடைக்கும். இரண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றுண்டா விளைவு ஒன்றாக இருக்கும். இவரை நாங்கள் பார்க்கலாம் 11ல. இப்போ நான் 12க்கு மூவார். 12ம் எங்களுக்கு அதுபோல எஃப் சமன் ஏ சக பி சக சி முழுவதின் பார் இன்டு ஏ சக பி சக சி பார்லா. இதில் ஏபி எடுக்கன் வளமையை போல 3 4 1 2 3 4. ஒன்று இவர் பூஜ்ஜியம் 1 1ல. சிய பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் 1 பூஜ்ஜியம் 1. இவனைக்கு முதல் என்ன வேணும்? ஏ சக பி சக சி. இஞ்சல ஏ சக பி சக சி முழுவதின் பார். இஞ்ச ஏ சக பி சக சி பார், இது எஃப். இவனைக்கு மூணுல ஏதாவது ஒன்று ஒன்றுண்டா மூன்றும் விளைவு என்னவாக இருக்கும்? எங்களுக்கு உண்டாக இருக்கும். என்னுடைய நிரப்பு ஒன்று மற்ற 7 என்னவாக இருக்கும் என்றால் எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போ எனக்கு ஏ ஒன்று வார 4 என்ன வரும்? எனக்கு ஒன்று வரும். பி ஒன்று வார 2 எனக்கு என்ன வரும்? ஒன்று வரும். சி ஒன்றுண்டா சி பூஜ்ஜியம் உண்டா சி பார் ஒன்று இவர் பூஜ்ஜியம். இது ரெண்டையும் பெருக்குவமாக இருந்தால் எனக்கு இது மாத்திரம் ஒன்று வரும். மற்ற எல்லாம் எங்களுக்கு என்ன வரப்போகுது? பூஜ்ஜியம் வரும். சரி. அப்போ எங்களுக்கு இந்த விளைவு அங்கே இருக்கணும்ல. இருந்தா பாசை போட்டுக்கொள்ளுங்க. சரி. இப்போ நான் 13க்கு மூவார்.
13வது வாரன். 13. F சமன் A பார் B C பார் முழுவதின் பார் சக A B பார் C வெளியீடு A B C A பார் B C பார் A பார் B C பார் முழுவதின் பார் இங்கனைக்கு A B பார் C F. இதில் 0. இப்போ நான் ஏ ஒன்றுண்டா ஏ பார் 0, ஏ ஒன்றுண்டா ஏ பார் 0, ஆகவே இந்த 4 பூஜ்ஜியமாக வரும். பி 0 உண்டா சி ஒன்றுண்டா சி பார் 0 1. இப்போ அதில் நிரப்பு 1 1 0. ஏ 0 உண்டா பி ஒன்றுண்டா பி பார் 0 சி 0, ஆகவே இவர் மாத்திரம் உண்டு. இப்போ இது ரெண்டும் ஓ என்றபடியால் எனக்கு எல்லாம் என்ன வரும்னா இதை தவிர மற்ற எல்லாம் எங்களுக்கு ஒன்று வரும். ரைட். இப்போ எங்களுக்கு இது விளைவாக வருங்களா? சரிண்டா பாச போட்டுக்கொள்ளுங்க. சரியா? 14வதுக்கு வாருங்களா? 14 நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னால் 14 இதில் எஃப் சமன் ஏ சக பி பார் சக சி பார் சக ஏ சக பி பார் முழுவதின் பார் முழுவதின் பார். இப்போ இது எனக்கு ஏ பி சி ஏ சக பி பார் சக சி பார், இது ஏ சக பி பார் சக சி பார் முழுவதின் பார் எனக்கு ஏ சக பி பார் ஏ சக பி பார் முழுவதின் பார். சரியா? இவ்வளவும் எங்களுக்கு வரும். இதில் எஃப் வரும்ல. இந்த வாரம் 0 0 0 0 1 1 1 1 0 0 1 1 0 0 1 1 0 1 வளமையை போல விளைவை கொடுக்கும்ல. ஏ சக பீண்டா இந்த 4ல் ஏதாவது ஒன்று ஒன்றுண்டா எங்களுக்கு உண்டு. பி 0 உண்டா பி பார் உண்டு. சி 0 உண்டா சி பார் உண்டு. இது ஒரு 0. அதில் நிரப்புக்கு வாரம் 0 0 0, இது மாத்திரம் உண்டு. மற்ற அவ்வளவு எங்களுக்கு என்ன வருகின்றது 0. ஏ சக பீண்டா ஏ 4 ஒன்றுண்டபடியால் இந்த 4 உண்டு. பி 0 என்றபடியால் பி பார் உண்டு. இந்த 2 மணிக்கு 0. நிறப்படுத்தம்னா 0 0 1 1 0 0 0 0. இப்போ நான் இது ரெண்டையும் ஓவுக்கு அனுப்புகிறோம்ல. 0 0 1 1 0 0 0 0. இப்போ இவ்வளோத்தையும் எடுத்தோம் என்று சொன்னால் சரியா? இருந்தா பாச போடுங்க.
இப்ப நான் 15ஆவதுக்கு 15ஆவது எஃப் சமன் ஏ பி சி முழுவதின் பார் சக ஏசி பார் சக பிசி பார். அப்ப நான் ஏபிசிய வளமையை போல எடுக்கணும். இப்ப நான் இதில் எனக்கு பிசி வேணும். அதுக்கு பிறகு பிசி முழுவதின் பார் வேணும். அதை ஏபிசி முழுவதின் பாரோட பெருக்கிறேன். எனக்கு ஏ சி பார் வேணும், பி சி பார் வேணும், எஃப் வேணும். பிசிண்டா பிசி இரண்டில ஏதாவது பூஜ்ஜியம் உண்டா வருவளைவு எனக்கு பூஜ்ஜியம். இப்ப நிரப்பு ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம். இப்ப இதை ஏசியோட பெருக்கக்குள்ள இதை ரெண்டையும் பெருக்கிறோம்ல. அப்ப ஏ நாலும் பூஜ்ஜியம் உண்டா இந்த நாலும் எனக்கு பூஜ்ஜியம். பிசி முழுவதின் பார் பூஜ்ஜியம். அப்ப இது ரெண்டு எனக்கு ஒன்று. ஏ நாலும் பூஜ்ஜியம் உண்டபடியால இது நாலு பூஜ்ஜியம். சி ஒன்றுண்டபடியால சி பார் பூஜ்ஜியம். சி ஒன்றுண்டபடியால சி பார் பூஜ்ஜியம். இதுவும் இதுவும் ஒன்று. பி இது ரெண்டும் பூஜ்ஜியம். இந்த ரெண்டும் பூஜ்ஜியம். சி ஒன்றுண்டபடியால இவர் பூஜ்ஜியம், இவரும் பூஜ்ஜியம், இவரும் ஒன்று, இவரும் ஒன்று வரும். இப்ப இந்த மூணும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒன்றா இருந்தா பூஜ்ஜியம் ஒன்று 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 ஒன்று. அவைகளுக்கு என்ன விளை வரும்? இது அதனுடைய விளைவாக என்ன செய்யும் வரும். சரியா? இப்ப நாங்க இந்த 15ம் உங்களை எத்தனை பேருக்கு சரி? 15ல முதலாவது நான் செஞ்சு காட்டினேன்ல. 15ல முதலாவது நான் செஞ்சு காட்டினேன். முதலாவது விட்டுட்டு மற்ற 15க்கு 14. அப்ப மொத்தம் 14ல 14க்கு உங்களோட எத்தனை சரின்னு சொல்லுங்க. 14. ரைட், குட். பத்தாக 13, 10, 14, 13. 5 பேர் வந்திருக்கலாம். வெக்கேஷன் டியூட் கிடைத்தானல. எத்தனை சரி செஞ்ச பயிற்சியில் எத்தனை சரி? 12. ரைட். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இதுல எக்ஸோர் தொடர்பான கேள்வி நாம செய்யல. ரைட். இப்ப நீங்க என்ன செய்யலாம் வேண்டாம், இன்னைக்கு தானே பயிற்சி, இதுக்கு வாங்க. இந்த பயிற்சி நீங்க ஆல்ரெடி எதுக்கு செஞ்ச?
இந்த பயிற்சி நீங்க ஏற்கனவே எதுக்கு செஞ்சேன்னு சொன்னால் உங்களோட சர்க்கிட்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தினலா இவரை சர்க்கிட்கிறதுக்காக வேண்டி நீங்க பயன்படுத்தின அப்படித்தானே? இப்ப எனக்கு இன்னரிக்கக்கூடிய பயிற்சியை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இன்னரிக்கக்கூடிய இதுல எனக்கு முதலுக்கு எஃப் செய்யுங்க சரியா? இப்ப இதுல எஃப்க்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் உண்மை அட்டவணைக்கு ஏறலாம் இப்ப சரியா? எஃப்க்கு என்னால் எக்ஸோர் தொடர்பான பயிற்சி நான் உங்களுக்கு தரல சரியானே? அப்ப நீங்க எஃப் இப்ப செய்யலாம். நான் ஒரு சின்ன டைம் ஒன்று சாரன் எஃப் செய்யறதுக்கு சரியானே? எஃப் செய்யறதுக்கு நான் ஒரு 3 மினிட்ஸ் டைம் தரேன். இப்ப செய்யலாம். முடிச்சிட்டீங்களா? 21வது பயிற்சி.
ரைட். ஏ எக்ஸோர் பி, ஏ சர் பி முழுவதும் பாரலா. இப்ப நான் ஏ பிக்கு வாரன். ஏ பி, ஏ எக்ஸோர் பி, ஏ சக பி, ஏ சக பி முழுவதும் பார். எஃப். அப்ப எனக்கு இரண்டு உள்ளீடு தான்ல. ஏ எக்ஸோருங்கக்குள்ள இரண்டு பூஜ்ஜியமா இருந்தாலும் இரண்டு ஒன்றா இருந்தாலும் விளைவு உண்டு. இரண்டில் ஒன்றுண்டா விளைவு உண்டு. இரண்டு பூஜ்ஜியம் இருந்தா இரண்டு ஒன்றாக இருந்தால் விளைவு பூஜ்ஜியம். ஏ சகபி எங்களுக்கு தெரியும், இரண்டில் ஒன்று ஒன்றாக இருந்தால் விளைவு உண்டு. இரண்டும் ஒன்றாக இருந்தால் தான், இரண்டும் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் விளைவு பூஜ்ஜியம். என்னுடைய நிரப்பு எனக்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். இப்ப இது ரெண்டையும் பெருக்குவமாக இருந்தால் எங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். எல்லாம் என்ன செய்யும்? பூஜ்ஜியம் வரும். அப்ப எங்களுக்கு என்னுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இது அதனுடைய விளைவாக இருக்கும்ல. அவ ஏ பி உள்ளீடாக இருக்கின்ற பொழுது எஃப்பின் விளைவு எல்லாம் என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக எங்களுக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த விட வருது? இந்த விட எத்தனை பேருக்கு சரி? மத்தாக்கள் ரிப்ளை பண்ணுங்க. தர்சிந்தன். ரைட். விகேஷன். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த நாளையும் எழுதிக் கொள்ளலாம் உங்களோட ஹோம்ஒர்க். இந்த நாளையும் எழுதிக் கொள்ளலாம். இவர் ஹோம்ஒர்க். நாங்க அடுத்த பாகத்துக்கு மூவ் ஆகிறோம். சரியானே? இந்த நாளும் உங்களோட ஆல்ரெடி இருக்குதானே இல்ல? நாளையும் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கீங்க. இந்த நாளும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்ப நான் நம்மட அடுத்த பாடுக்கு என்ன செய்யறேன்? மூவ் ஆகிறேன். சரியானே? இந்த நாளும் உங்கள்ட்ட இருக்குதானேலா? இப்ப நான் எங்களுடைய அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகிறேன். இப்ப நாங்க அடுத்த பாடுக்கு வரோம் என்று கேட்டால் பூலியன் விதிகள் மற்றும் கொள்கைகளுக்கு வரோம். என்னையா? பூலியன் விதிகள் மற்றும் கொள்கைகளுக்கு வரோம். என்னது பூலியன் விதிகள் மற்றும் கொள்கைகள்? ஏன் பூலியன் விதிகள் கொள்கைகள் எங்களுக்கு வேணும்? ஏன் வேணும் என்று சொன்னால், இப்ப நான் ஒரு பூலியன் கோவை எழுதுறேன். எஃப் சமன் ஏ பார் பி சி, ஏ பி பார் சி சக, ஏ பி சி பார் சக, ஏ பார் சி பார் சக, ஏ பார் பி சி பார் சக, ஏ பி சி. இது தரப்பட்ட பூலியன் கோவை. இந்த பூலியன் கோவைக்கு தர்க்க சுற்ற வரைய சொல்லி கேட்கப்பட்டால், தர்க்க சுற்றுண்டா இன்னரிக்கிற மாதிரியானது நம்ம கீர்ணம் தானே. இதே மாதிரியான ஒன்றை எங்களுக்கு இந்த கோவைக்கு கீறச்சென்னா எங்களுக்கு எத்தனை தர்க்க படலைகள் தேவைப்படும்? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு என்கேட் தேவைப்படும். ஒரு ஓ கேட் தேவைப்படும். மூணு நோட் கேட். ஆகவே 10 தர்க்க படலைகள் எங்களுக்கு தேவைப்படும். இன்ன இருக்கக்கூடிய பூலியன் கோவையை தர்க்க சுற்றாக மாற்றச் சொன்னா எங்களுக்கு தேவைப்படுவது. இதை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் எளிமைப்படுத்துறோம், சுருக்கிறோம். சுருக்கின உடனே எங்களுக்கு ஏ பி பார் சக, பி சி பார் சக, ஏ பார் சி பார் எங்களுக்கு வருது.
அதாவது இன்ன இருக்கக்கூடிய பூலியன் கோவைகளை தர்க்க சுற்றாக வரைந்தா என்ன விளைவு கிடைக்குமோ அதே விளைவு அந்த கோவையை சுருக்குவதினூடாக சிம்பிளிஃபை பண்ணுவதினூடாக இப்படிப்பட்ட குறைந்த அளவான தர்க்கப்படலைகளையும் குறைந்த அளவான செய்கைகள் இப்போ உதாரணத்துக்கு இதில் இத்தனை 6 எண் செய்கை வருது இதில் எங்களுக்கு வெறும் 3 எண் செய்கை அதுவும் இரண்டு இரண்டு உள்ளீடுகளை கொண்ட இதில் எங்களுக்கு ஓ செய்கைகள் அதிகம் வருது இதில் குறைந்த அளவில் வருது அப்ப இப்படி ஒரு நீளமான பூலியன் கோவையை சிறிய பூலியன் கோவையாக மாற்ற நாங்க யாரை பயன்படுத்த போறோம்டா பூலியன் விதிகளை பயன்படுத்த போறோம் இன்னரிக்கக்கூடிய பெரிய பூலியன் கோவைக்கு நீங்க உண்மை அட்டவணையை வரைவீங்கன்னு சொன்னா என்ன விளைவு கிடைக்குமோ அதே விளைவு எதுக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் இன்னரிக்கக்கூடிய சிறிய பூலியன் கோவைக்கும் என்ன செய்யும் கிடைக்கும் அப்ப ஒரு பெரிய பூலியன் கோவையை இப்படி சின்ன பூலியன் கோவையாக மாத்தணும்டா எங்களுக்கு என்ன வேணும் பூலியன் விதிகள் எங்களுக்கு வேணும் அப்ப நாங்க பூலியன் விதிகள் இந்த பெரிய பூலியன் கோவைக்கு உண்மை அட்டவணையினூடாக என்ன விளைவு கிடைக்குமோ அதே விளைவுதான் இந்த சிறியதுக்கும் என்ன செய்யும் கிடைக்கும் நாங்க பார்க்கலாம் அப்ப இவ்விடத்தைக்கு பூலியன் விதிகள் கொள்கைகள் ஏன் எங்களுக்கு வேணும் என்பதை நாங்கள் எழுத போறோம்ல அப்ப நீங்க அவடத்துக்கு எழுதி கொள்ளுங்க கேட்டால் ஏன் பூலியன் கொள்கைகள் மற்றும் விதிகள் அவசியம் அப்ப அதை கீழ் எழுதி கொள்ளுங்க பெரிய பூலியன் கோவையினை குறைந்த அளவான செய்கைகளையும் தர்க்கப்படலைகளையும் கொண்ட சிறிய பூலியன் கோவையாக எளிமைப்படுத்த சொல்லுவோம் சிம்பிளிஃபை எளிமைப்படுத்த பெரிய பூலியன் கோவையினை குறைந்தளவான செய்கைகளையும் தர்க்கப்படலைகளையும் கொண்ட சிறிய பூலியன் கோவையாக எளிமைப்படுத்த பூலியன் விதிகள் அவசியம் அவ பூலியன் விதிகள் ஏன் தேவை ஒரு பெரிய தர்க்க கோவையை சிறிய தர்க்க கோவையாக மாத்துறதுக்காக வேண்டி மாற்றுவதற்கு நாங்க எதை பயன்படுத்த போறோம்னு சொன்னால் நாங்க பூலியன் விதிகள் என்ன செய்ய போறோம் நாங்க பயன்படுத்த போறோம் சரியா அடுத்ததுக்கு வாரம் என்ன கேட்டா இந்த பூலியன் விதிகள் என்னென்ன பூலியன் விதிகள் இருக்கு என்பதை நாங்க பார்க்க போறோம் இதுல முதலாவது விதியை நாங்க பார்க்க போறோம் அதே வலு விதி என்று சொல்லுவோம் இவரை சொல்லுவோம் ஐடம் போர்டன் லோ என்று சொல்லுவோம் ஐடன் போர்டன் லோவை நாங்க எப்படி உண்மைட்டு ப்ரூவ் பண்ண போறோம் உண்மை அட்டவணையை பயன்படுத்தி இதுல ஒரு உள்ளீடு தான் வருதுல என்னது ஏ அப்ப ஏக்கு பெறுமதி கொடுப்போம் 0 ஏக்கு 0 கொடுத்தா அங்க என்ன வருது ஏ பிளஸ் ஏ சமன் ஏ அப்ப ஏ பிளஸ் ஏ ஏ இல்ல அவனைக்கு 0 சக 0 1 சக 1 சமன் 0 சக 0 0 1 சக 1 1 இல்ல
இது பூஜ்ஜியம்ண்டா இந்த ஏயும் பூஜ்ஜியம் இந்த ஏயும் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் ஒன்று சக ஒன்று ஒன்று இவனைக்கு ஏக்கு வாரம் ஏ இதுல ஏ இன்டு ஏ சமன் ஏ இதுல ஏயை நாங்க பூஜ்ஜியம் எடுக்கம் ஒன்று எடுக்கம் இதுல எனக்கு பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம்ல ஏ பூஜ்ஜியம்டா இந்த ஏயும் பூஜ்ஜியம் இங்க ஏ ஒன்றுண்டா இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று அப்போ பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம் எங்களுக்கு பூஜ்ஜியம் ஒன்று இன்டு ஒன்று ஒன்று அப்ப ஏ இன்டு ஏ சமன் ஏ நாங்க எப்படி காட்டுறோம் ஏக்கு பூஜ்ஜியத்தை கொடுத்தோம்டா பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இன்டு ஒன்று இவரை சொல்லுவோம் அதே வலு விதி என்று சொல்லுவோம் அடுத்தது ஏ பார் வருதுல அப்ப நாங்க என்ன செய்யறோம் ஏயை கொடுக்கோம் இதுல ஏ பார் எடுக்கம் இங்க ஏ பார் சக ஏ பார் சமன் ஏ பார் வருதுல அப்ப நான் என்ன செய்யறேன் ஏக்கு பூஜ்ஜியத்தை கொடுக்கன் ஒன்று கொடுக்கன் பூஜ்ஜியம் என்றால் ஒன்று ஒன்றுண்டா பூஜ்ஜியம் வருதுல இப்ப நான் ஏ பார் சக ஏ பார்ல அப்ப ஒன்று சக ஒன்று சமன் என்ன வரும் ஒன்று பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியம் வருதுல அப்ப ஒன்று சக ஒன்று சமன் ஒன்று பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியம் அவங்களுக்கு ஏ பார் என்ன விளைவு எடுக்குதோ அதே விளைவு தான் இங்கேயும் எங்களுக்கு வருது அதுபோல இப்ப நான் ஏ எடுக்கன் இதுல ஏ பார் எடுக்கன் இங்க ஏ பார் இன்டு ஏ பார் சமன் பூஜ்ஜியம் சமன் ஏ பார்ல இதுல எனக்கு பூஜ்ஜியம் ஒன்று இது ஒன்று பூஜ்ஜியம்ல இதுல எனக்கு ஏ பார் ஒன்று பூஜ்ஜியம் இன்டு ஒன்று இன்டு பூஜ்ஜியம் பெருக்காகும் ஒன்று இன்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அவங்களுக்கு ஏ பார் இன்டு ஏ பார் பெருக்கினாலும் கூட்டினாலும் ஏ பார் ஆக்கம் வரும் சரியா இவரை நீங்க என்ன செய்யலாம் நோட் பண்ணிக்கொள்ளலாம் இது அந்த ஏ பார் இன்டு ஏ பார் என்ன விதின்னு சொல்லுவோம் ஐடம் போர்ட்டல் இவரை சொல்லுவோம் அதே வலு விதியை நாங்க பார்க்கலாம் இதுல உங்களுக்கு ஆடியோ வீடியோ கிளியரா தானே இருக்கீங்களா ஏன்னா இங்க கடும் மழை பெய்யுது இது ஏடிஎஸ்எல் தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ஷன் தான் கிளியர் தானே ரைட் ரைட் வெளியே முடிஞ்சானல ரைட் இப்ப நான் அடுத்த ஆளுக்கு அடுத்த ஆள் என்ன மட்டும் பார்த்தா ஏ சக ஒன்று சமன் உண்டாம்ல அப்ப நாங்க ஏ எடுக்கம் ஏக்கு பூஜ்ஜியம் ஒன்று எடுக்கம் இதுல எனக்கு ஏ சக ஒன்று சமன் உண்டாம்ல அப்ப ஏ பூஜ்ஜியம்டா இது ஒன்று ஏ ஒன்றுண்டா இது ஒன்றுதான் இப்ப பூஜ்ஜியம் சக ஒன்று எத்தனை ஒன்று ஒன்று சக ஒன்று எத்தனை ஒன்று அப்ப எங்களுக்கு இங்க என்ன வருது ஏ சக ஒன்று சமன் ஒன்றுல அப்ப ஏ பூஜ்ஜியம் சக ஒன்று ஒன்று சக ஒன்று எங்களுக்கு ஒன்று அப்ப ஏ பூஜ்ஜியம் ஒன்றா இருந்தாலும் ஒன்றுடன் என்ன கூட்டுப்பட்டாலும் விளைவு ஒன்றாத்தானே அடுத்து என்ன வருது ஏ ஒன்று சமன் ஏயாம் எப்படி அது ஏ எடுத்தோம்டா ஏ இன்டு ஒன்று சமன் ஏயாம்ல அப்ப ஏக்கு என்ன விளைவு பூஜ்ஜியம் ஒன்று இப்ப அந்த விளைவை அப்ளை பண்ணுவோம் பூஜ்ஜியம் ஒன்று இப்ப ஒன்றால பெருக்கும்ல அப்ப நான் சைபருடன் ஒன்றை பெருக்கினா விளைவு சைபர் தான் ஒன்றுடன் ஒன்றை பெருக்கினா விளைவு ஒன்று அப்ப இதுல ஏயுடன் நான் ஒன்றை பெருக்கினா விளைவு என்ன வரும் எனக்கு ஏ வரும்ல அப்ப இதுல எனக்கு ஏ
பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இன்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இன்டு ஒன்று சமன் ஒன்று இവിടത്തേക്ക് ஏ சக பூஜ்ஜியம் சமன் ஏலா அப்ப இதுல ஏ எடுக்கன் எனக்கு பூஜ்ஜியம் ஒன்று இதுல ஏ சக பூஜ்ஜியம் சமன் ஏ இവിടത്തേക്ക് நீங்க எடுக்கலாம் ஏக்கு பூஜ்ஜியத்தை ஒன்று கொடுக்கும் சக பூஜ்ஜியம் அப்ப எங்களுக்கு ஏயுடன் பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம் என்றால் பூஜ்ஜியம் ஒன்று சக பூஜ்ஜியம் என்றால் ஒன்று அப்ப ஏ என்ன விளைவு எடுக்குதோ அதான் எங்களுக்கு பூஜ்ஜியத்துடன் கூட்டக்கொள்ளை வரும் பாருங்க அப்போ ஏட விளைவு என்னவோ அதுதான் இஞ்சையும் விளைவு இஞ்ச ஏட விளைவு என்னவோ அதான் இஞ்சையும் விளைவு இப்ப நான் ஏ இன்டு பூஜ்ஜியம்டா அப்ப நான் ஏ இன்டு பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியமா அப்ப நான் ஏக்கு பெறுமதி எடுக்கன் பூஜ்ஜியம் ஒன்றுல இங்க ஏக்கு பூஜ்ஜியம் ஒன்று இன்டு பூஜ்ஜியம் இன்டு பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியம் அப்ப இங்க என்ன வருது ஏயுடன் நாங்க எதை பெருக்கினாலும் எங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் பூஜ்ஜியம் விளைவாக வருது சரியானே அப்ப ஏ இன்டு பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியம் எங்களுக்கு இந்த விளைவை இப்படி நாங்க காட்டுறோம் சரியா இப்ப இவர் என்ன செய்யலாம் நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம் சரியா முடிஞ்சா மெசேஜ் ஒன்றை தாங்க நான் அடுத்த பாடுக்கு மூவ் ஆகும் ரைட் இப்ப நாங்க அடுத்ததுக்கு மாறம் என்று கேட்டால் நேர்மாறல் அல்லது நிரப்பு விதி வரை சொல்லுவோம் இன்வர்ஸ் லோன்னு சொல்லுவோம் இப்ப எங்களுக்கு ஏ பார் சக ஏ சமன் உண்டா எப்படின்னு பார்ப்போம் இப்ப நான் ஏ எடுக்கன் ஏ பார் எடுக்கன் இங்க ஏ பார் சக ஏ சமன் ஒன்றை கொடுக்கும் உண்மையாட்ட பார்ப்போம் சரியா இப்ப ஏக்கு பூஜ்ஜியத்தை கொடுக்கன் ஏ பார் ஒன்று ஏ ஒன்றுண்டா ஏ பார் பூஜ்ஜியம் அவனைக்கு ஏ பாருக்கு ஒன்று எங்களுக்கு ஏ பூஜ்ஜியம் ஏ பாருக்கு பூஜ்ஜியம் எங்களுக்கு ஏ ஒன்று பாருங்க அப்ப ஏ பார் எங்களுக்கு ஒன்று ஏ பூஜ்ஜியமாக இருந்தா விளைவு எங்களுக்கு என்னவாக வரும் விளைவு ஒன்றாக வரும் பூஜ்ஜியம் சக ஒன்றாக இருந்தால் விளைவு ஒன்றாக வரும் அப்ப ஏ பார் சக ஏ ஒன்று சக பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் சக ஒன்று ஒன்று அடுத்த ஆளுக்கு மாறும் என்னையாம் ஏ பார் இன்டு ஏ சமன் பூஜ்ஜியம் அப்ப நான் ஏ எடுக்கன் இதுல ஏ பார் எடுக்கன் இதுல ஏ பார் இன்டு ஏ சமன் பூஜ்ஜியம்ல அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏக்கு பூஜ்ஜியம் உண்டு பூஜ்ஜியம் உண்டா ஏ பார் உண்டு ஏ ஒன்றுண்டா ஏ பார் பூஜ்ஜியம் இதுல ஏ பார் ஒன்று இவர் பூஜ்ஜியம் இதுல ஏ ஏ பார் பூஜ்ஜியம் ஏ ஒன்று இப்ப நாங்க பெருக்குவமாக இருந்தா பூஜ்ஜியம் எனக்கு பூஜ்ஜியம் சரிங்களே அப்ப இவர் எங்களுக்காக என்னவாக வருவார் விளைவாக வருவார் இவரை சொல்லுவோம் நேர்மாறல் விதி அவ ஏ சக ஏ பார் பூஜ்ஜியம் சக ஒன்று பூஜ்ஜியம் சக ஒன்று 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 இன்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இன்டு ஒன்று பூஜ்ஜியம் இப்ப நான் இரட்டை நிரப்பு விதிக்கு மாறும்ல என்ன இரட்டை நிரப்பு விதின்னு கேட்டால் நாங்க பார்க்க போறோம் ஏ சமன் ஏ பார் பார் எங்களுக்கு வருது அப்படின்டா இவரை சொல்லுவோம் ஏ பார் பார் சமன் ஏ என்று நாங்க சொல்லலாம் எப்படி அது இப்ப நீங்க ஏ எடுங்க
ஏ பாரை கொடுங்க. ஏ பாருக்கு பார் கொடுங்க. சரியானே? ஏ பார ஏ எடுங்க. ஏ பாரை கொடுங்க. ஏ பாருக்கு பாரை கொடுங்க. அப்ப ஏக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் எங்களுக்கு 0 1 வரும். 0 என்றா 1, இங்க 1 0 வரும். இப்ப எனக்கு 1 ஏ பார் பார் பார். அப்போ 0 0 என்றா 1 வரும். அப்ப இங்க பாருங்க, இதுவும் இதுவும் எனக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் சமனாக இருக்கும். சரியானே? எழுதினா மெசேஜ் ஒன்றத்தான். ஓகே ஓகே, ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு மூவாகும். என்னையா? டிமோகன் விதியில டிமோகன் விதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல ஏபி முழுவதின் பார் சமன் ஏ பார் சக பி பார். என்னையா? ஏபி முழுவதின் பார் சமன் ஏ பார் சக பி பார். அப்ப இதுல ஒரு விஷயம் வழங்கணும். ஏபி முழுவதின் பாருங்கிறது என்கேட்டு விளைவை நொட்கேட்டினூடாக அனுப்புறது. இங்க வாரது என்னன்னு கேட்டா ஏ பார் பி பார நான் ஓ கேட்டினூடாக அனுப்புறதை சொல்லுவோம். என்னன்னு கேட்டால் இன்னரிக்கக்கூடிய விளைவு சொல்லும். அப்ப இதுல ஏபி முழுவதின் பார், இது என் கேட் நன் கேட், இது ஓவும் நொட்டும் சம்பந்தப்படுகிறா. அவங்களுக்கு ஏ பி முழுவதின் பார் சமன் ஏ பார் சக பி பாரா. இதை உண்மை என்று நாங்கள் ப்ரூவ் பண்றதுக்காக எதை பயன்படுத்துறோம் என்று சொன்னா தரப்பட்டிருக்கக்கூடிய உண்மை அட்டவணையை பயன்படுத்துறோம். இப்ப இந்த உண்மை அட்டவணையை ஃபில் பண்ணுங்க. அப்போ 0 0 1 1 0 1 0 1. இப்ப 0 என்றா 1 1 0 0 1 0 1 0. ஏபின்னா இது மாத்திரம் உண்டு, மற்ற எல்லாவங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். இப்ப இதுல ஓல இதுல ஓ எடுத்தோம்னா 1 1 1 இது 0 ஏண்டா 2ல 1 1 1. இப்ப ஏபி முழுவதும் பாருண்டா இதுல நிரப்புல 1 1 1 0 வரும். அடுத்த நாங்க பார்க்கலாம். எங்களுக்கு 0 0 1 1 0 1 0 1. ஏ பாருண்டா 1 1 0 0 1 0 1 0. ஏ சக பி என்று சொன்னா இந்த 2ல 1 1 உண்டால 1 1 1. இதுல ஏ பார் பி பார்ல ஏ பார் பி பார் பெருக்கம்ண்டா இது 1, மற்ற எல்லா எங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். இதுல நிரப்பு எடுத்தோம் என்று சொன்னால் 1, மற்றெல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். அப்ப இதன் ஊடாக நாங்கள் என்ன விளங்கிக் கொள்றோம்? ஏ பார் சக பி பார் இதனுடைய விளைவு ஏபி முழுவதின் பாருக்கு என்னவாக இருக்கின்றது? சமனாக இருக்கின்றது. இதுல ஏ சக பி முழுவதின் பார் எதுக்கு சமனாக இருக்குமா? ஏ பார் இன்டு பி பாருக்கு சமனாக இருக்கும். அப்ப ஏ பார் பி பாரின் விளைவு ஆனது ஏ சக பி முழுவதின் பாருக்கு என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும் என்பதை நாங்கள் இதனூடாக என்ன செய்யறோம்? காண்றோம். சரியானே?
எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப நான் அடுத்த விதிக்கு வாரம் இவரை சொல்லுவோம் பங்கீட்டு விதி. இப்ப ஏபி சக சிய நாங்க ஏபி சக ஏசி, அதாவது ஏபியுடன் பெருக்கப்பட்டு ஏ சக சியுடன் பெருக்கப்பட்டு விளைவாக வரும். அப்ப ஏபி சக சி சமன் ஏபி சக ஏசிக்கு சமனம். அதுபோல ஏ சக பிசி சமன் ஏ சக சி ஆகவும் ஏ சக பி ஆகவும் எங்களுக்கு வரும். ஏ சக பி சி சமன் ஏ சக பி ஆகவும் ஏ சக சி ஆகவும் வரும். இது நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், தரப்பட்டிருக்கக்கூடிய உண்மை அட்டவணையில நாங்க இந்த ரெண்டு விளைவுகளும் சரி என்பதை நாங்க ப்ரூவ் பண்ண போறோம். இதுல எங்களுக்கு பூஜ்ஜியம் 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 ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. ஏபி எடுத்தோம்னா பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று. ஏசி எடுத்தோம்னா இது நாலும் எங்களுக்கு பூஜ்ஜியம், இதுவும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. இப்ப இன்னைக்கு பி சக சி எடுத்தோம்னா பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்று. இப்ப இது ரெண்டையும் கூட்டுவமாக இருந்தால் பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஒன்று. ஏயுடன் பெருக்குவமாக இருந்தால் எனக்கு இந்த நாலும் பூஜ்ஜியமாக வரும். இது பூஜ்ஜியம் என்றபடியால ஏ பெருக்கினால் பூஜ்ஜியம், மற்ற மூணும் எனக்கு ஒன்றாக வரும். பிசிய பெருக்குவமாக இருந்தால் இது பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று. ஏ சக பி எடுத்தோம் என்று சொன்னால் இவர் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஒன்று. ஏ சக சி எடுத்தோம் என்றால் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 ஒன்று. ஏன்னா இது நாலு ஒன்று வரக்குள்ள ஏ எப்படியும் ஒன்று தான் வரும். இப்ப ஏ சக பி சி எடுத்தோம்னா எனக்கு இது பூஜ்ஜியம், ஏண்டா இதுவும் பூஜ்ஜியம் ஏயும் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஒன்று. இப்ப இது ரெண்டையும் கூட்டுவமாக இருந்தால் எங்களுக்கு என்ன விளை வரப்போகின்றது? இரண்டையும் பெருக்குவமாக இருந்தால் பெருக்குவமாக இருந்தால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்ல மற்ற எல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? ஒன்று வரும். அப்ப நாங்க இங்க பார்த்தோம் பங்கீட்டு விதிக்கமைய ஏபி சக சி ஆனது ஏபி சக ஏசிக்கு சமனாக இருக்கும் என்று நாங்க இந்த உண்மை அட்டவணையினூடாக என்ன செஞ்சோம்? நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. அதுபோல இந்த உண்மை அட்டவணையினூடாக என்ன செய்யலாம்? அதை ப்ரூவ் பண்ணலாம். சரி. சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த விதியை நோக்கி நகரலாம். அடுத்த விதியை நாங்க சொல்ல போறோம் என்று கேட்டால் இது பங்கீட்டு விதி. அப்ப எத்தனை விதி பார்த்துட்டோம்?
நாங்கள் அதே வலி விதியை பார்த்தோம் இல்லையா? அடுத்தது அடையாள விதியை பார்த்தோம். அடுத்தது நேர்மாறல் விதி, அல்லது அடுத்தது இரட்டை நிரப்பு விதி, அடுத்தது டிமோகன் லோ, அடுத்தது பங்கீட்டு விதிக்கு வரோம். அடுத்தது சொல்லுவோம் அப்சோர்ப்ஷன் லோ. என்னது அப்சோர்ப்ஷன் லோன்னு சொன்னால் எங்களுக்கு ஏ சக ஏபி சமன் ஏயாம். அப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி மேலே பார்த்த விதிகளை கொண்டாடும். அப்போ அந்த விதிகளை எடுக்கக்குள்ள என்ன செய்கிறேன், இப்போ நான் இதில் ஏயை பொதுவாக எடுக்கல. ஏயை பொதுவாக எடுத்தா இந்த இடத்துல என்ன வரும்? ஒன்று வரும். இங்க பி வரும்ல. இது என்ன விதிக்கமைய? முதலாவது பங்கீட்டு விதிக்கமைய. அப்போ இதில் ஏயை பொதுவாக எடுத்தோம்னா எனக்கு பி சக சி மிஞ்சும். அப்போ இதில் எங்களுக்கு ஏயை பொதுவாக எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன வரும்? ஒன்று மிஞ்சும். பெருக்குங்க. அப்போ இவரை பெருக்குவீங்களாக இருந்தால் ஏ சக ஏபி வரும் பங்கீட்டுக்கு விதிக்கமையும். அதே விதியை பயன்படுத்தி என்ன செய்யறேன்னா ஏ சக பிய ஏ சக ஏபிய நான் ஏயை பொதுவெடுத்தா ஒன்று சக பி எங்களுக்கு வரும். இதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஏ என்ன காரணம் நாங்கள் சொல்ல போகிறோம்? பங்கீட்டு விதி. என்ன காரணம்? பங்கீட்டு விதி. அடுத்த நாங்கள் சொல்றோம் என்னென்னு கேட்டால் ஒன்று சக பி. நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? ஒன்று சக பியை ஒன்று சொல்லுவோம். காரணம் ஒன்று சக பி இன்றைக்கு என்ன வரப்போகுது? ஒன்று வருது. என்ன காரணம்? அடையாள விதி. அப்ப நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால் அடையாள விதி. இப்ப ஏ இன்டு ஒன்று சமன் எங்களுக்கு ஏ வரும். காரணம் அடையாள விதி. காரணம் என்ன? அடையாள விதி. எங்க இருக்குது? ஏ இன்டு ஒன்று சமன் எங்களுக்கு ஏ வரும். காரணம் அடையாள விதி. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம் இதை பங்கிட்டு விதிக்கவே நான் பெருக்கிறேன். பெருக்கினா ஏ இன்டு ஏ சக ஏ பி வரும்ல. காரணம் என்ன? பங்கீட்டு விதி. காரணம் பங்கீட்டு விதி. இப்ப எனக்கு 2 ஏ வருமாக இருந்தால் ஒரு ஏயை கொடுக்க சக ஏபி. காரணம் என்ன? அதே வலுவிதி. அதே வலுவிதி நீங்க மேலே பார்த்த விதி. அதே வலுவிதி. இப்ப இதுல இன்னைக்கு ஒன்று ச ஏய பொதுவெடுத்தோம்னா ஏய பொதுவெடுத்தோம்னா எனக்கு ஒன்று சக பி வருதுல. காரணம் என்ன? பங்கீட்டு விதி. இப்ப இன்னைக்கு ஏ ஒன்று வருதுல. காரணம் அடையாள விதி. சமன் ஏ வருதுல. என்ன காரணம்? அடையாள விதி. அப்ப இன்னைக்கு ஏ இன்டு ஏ சக ஏபி சமன் ஏ சக ஏபி அதே வலு ஏ ஒன்று சக பி பங்கீட்டு ஏ இன் ஒன்று அடையாளம் ஏ அடையாள விதி எங்களுக்கு வரும். அப்ப ஏ சக ஏபி எடுத்தாலும் ஏ தான். ஏ ஏ சக பி சமன் ஏ எடுத்தாலும் ஏ தான் வரும். சரியா? இவரை நீங்க என்ன செய்யலாம்? அவடத்தை நோட் பண்ணிக்கொள்ளலாம்.
ரைட். விதி ஆஹ், விதி அது ஞாபகம் வந்துடும். இதுல பயிற்சி கொஞ்சம் செய்வோம். பயிற்சி செய்யக்குள்ள விதிகள் ஞாபகம் வந்துடும். இப்ப பிராக்டிஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் விதி எழுதணும். இப்ப 2023 24 ஃபைனல் பேப்பர்ல விதி இல்லாட்டியும் மார்க்ஸ், முழு மார்க்ஸ். ஆனால் 2015 16 17 18 19 20 21 22கள்ல எல்லாம் விதி கட்டாயம். அந்த 23 24 22 23 24 விதி கட்டாயம் இல்லை. விதி இருக்கலாம் இல்லாம விடலாம். நாம கட்டாயம் விதியை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். ஏண்டா எக்ஸாம் எடுத்தால் இருக்கிறதே, எக்ஸாம் பேப்பர் எடுக்கிற ஆக்களை பொறுத்து தான் விதியை போடுற இல்லையாங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுவோம். இப்ப நாம நம்மட காலத்துக்கு விதியை போடணும்னு சொல்லக்கூடிய ஒருத்தாள் எக்ஸாம் எடுத்தால், எக்ஸாம் பேப்பர் எடுத்தா நாம ஒன்றும் செய்யலாம். அப்ப நாம என்ன செய்யணும்னா, நாம படிக்க கொள்ள எழுத கொள்ளையெல்லாம் விதி போட்டுத்தான் நாம செய்கிறோம். இது விதி ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஞாபகம் வச்சுக்கிறீங்கள, உங்களுக்கு சிம்பிளா ஞாபகம் வந்துடும். நாம அந்த பயிற்சி செய்ய போக்குள்ள நினைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். பாருங்க, ஒரு சுருக்கத்தில் எத்தனை விதி பயன்படுத்தப்படுது? பங்கீடு, அடையாளம், அடையாளம். இங்க பங்கீடு, அதே வலு, பங்கீட்டு, அடையாளம், அடையாளம். அப்ப ஒரு பயிற்சி முடியக்குள்ளேயே அந்த விதி 4 5 தரம் வருதுல. அப்ப ஒரு 30 பயிற்சியை கொடுத்து நிரம்பரும். அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நினைஞ்சிடும், அது பாடம் வந்துடும். நீங்க விதியை பத்தி பெருசாக அரட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியானே? ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம் என்ன, அடுத்த சொல்லுவோம் மிகைமை விதி, இவரை சொல்லுவோம் ரிடண்டன்சி லோ. என்னது ரிடண்டன்சி லோ? இப்ப எங்களுக்கு இப்படி ஒண்ணு தாரா, ஏ சர ஏ பார் பி சமன் ஏ சர பியா. இப்ப இவரை ப்ரூவ் பண்ணும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், பங்கீட்டு விதியின் இரண்டாவது விதியை பயன்படுத்தி இவரை எழுத போறோம். எப்படி? சமன் ஏ சக ஏ பார் இன்டு ஏ சக பி. என்ன காரணம்? பங்கீட்டு விதி. இப்ப நீங்க பாருங்க, அவன் பங்கீட்டு விதியை, பங்கீட்டு விதியில ஏ சக பிசில, ஏ சக பிசிய எப்படி எழுதியிருக்கும்? ஏ சக பிசிய ஏ சக பி ஏ சக சி என்று எழுதியிருக்கும். இங்க பொதுவா எடுக்கலாங்கிறதுக்காக ஏ சக ஏ பார் என்றும் ஏ சக பி என்றும் எழுதியிருக்கும். இதுல ஏ சக ஏ பார் ஒன்று வரும், பெருக்கம் ஏ சக பி வரும். அப்ப இதுல எங்களுக்கு என்ன வரும் என்றால் ஏ சக பி வரும். அப்ப இதுல ஏன் ஒன்று வந்ததுக்கான காரணம் கேட்டா, நிரப்பு விதி அல்லது நேர்மாறு விதி. நிரப்பு விதி அல்லது நேர்மாறு விதி. ஒண்ட ஏ சக பியோட பெருக்கினா, இப்ப ஒண்ட ஏயோட பெருக்கினாலும் ஏ தான், ஒண்ட ஏ பியுடன் பெருக்கினாலும் ஏ பி தான், ஒண்ட ஏ சக பியுடன் பெருக்கினாலும் ஏ சக பி தான். சரியானே? அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டா, ஏ சக பி விளைவாக வருங்களா? இப்ப நான் அடுத்த பாடத்துக்கு வாரம் என்ன, இப்ப இதை என்ன செய்ய போறீங்க, பெருக்க போறீங்க. வளமை மாதிரி பங்கீட்டு விதிக்கமைய ஏ இன்டு ஏ பார் சமன் ஏ ஏ இன்டு ஏ பார் சக ஏ பிலா. காரணம் என்ன? பங்கீட்டு விதி. நீங்க முந்தி பார்த்த பங்கீட்டு விதி. உங்களுக்கு தெரியும் ஏ இன்டு ஏ பார் என்ன? பூஜ்ஜியம். என்ன பூஜ்ஜியம்? அடையாள சாரி, நிரப்பு விதி அல்லது நேர்மாறு விதி. சக ஏ பிலா. அப்ப ஏன் ஏ இன்டு ஏ பார் சமன் பூஜ்ஜியம்? நாங்கள் சொல்லுவோம் நேர்மாறு விதி அல்லது நிரப்பு விதி. இதுல பூஜ்ஜியம் சக ஏபி எங்களுக்கு ஏபி வரும். அப்போ பூஜ்ஜியம் சக ஏபி ஏபி என்ன வரப்போகுது எங்களுக்கு? அடையாள விதி. சரியே? இவரை நோட் பண்ணிக்கோங்க.
சரியா? இப்ப நான் அடுத்த விதிகளுக்கு வாரம் என்னையா இவரை சொல்லுவோம் மாற்று விதி. மாற்று விதின்னு பார்த்தா ஏ சக பி சமன் பி சக ஏ. அப்ப இதுக்கு நாங்க உண்மை அட்டவணை போடணுன்ற அவசியம் இல்லை, எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஏபி சமன் பி ஏ என்று எங்களுக்கு எழுதலாம். ஏபிஏ பி என்று எழுதலாம், பி டாட் ஏ ஏபின்னு எழுதலாம். இவரை சொல்லுவோம் மாற்று விதி. கூட்டு விதி ஏ சக பி சக சி, ஏ சக பி சக சி. அவ எப்படி எழுதுறோம்? ஏ சக பி சக சிய ஏ சக பி சக சி எழுதுறோம்ல, இவரை சொல்லுவோம் கூட்டு விதி. அடுத்தது ஏபிசி தான், இவரை ஏபிசி என்று எழுதலாம். டொட் போட்டொழினாலும் டொட் போடாமலினாலும் அது பெருக்கமத்தான் பாருங்கள். சரி, அவ மொத்தம் எத்தனை விதிகளை பார்த்தோம்னு சொன்னால் 7 8 9 10 9 10 விதிகளை எங்களுக்கு பார்த்தோம். சரியா? இந்த 10 விதிகளையும் ஏன் நாங்க பார்த்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் பார்த்தோம்னா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஒரு பெரிய பூலியன் கோவை ஒன்று தரப்போம். அந்த பூலியன் கோவைகளை இன்ன தரப்பட்ட விதிகளை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்? எளிய வடிவுக்கு மாற்ற போறோம். அதாவது குறைந்த அளவு செய்கைகளையும் குறைந்த அளவு தர்க்க படலைகளையும் பயன்படுத்தக்கூடியதான தர்க்க சுற்றாக நாங்கள் என்ன செய்ய போறோம்? மாற்ற போறோம். அப்படி மாத்துறதுக்காக நாங்கள் எதை பயன்படுத்த போறோம்னு சொன்னால் பூலியன் விதிகளை, பூலியன் கொள்கைகளை நாங்கள் என்ன செய்யறோம்? பயன்படுத்த போறோம். சரியா? இப்ப நாங்க அடுத்த பாடம் உங்களுக்கு நாளைக்கு இருக்கும். நாளைக்கு 8 to 10 இருக்கும். சரியா? ஏன் இப்படி நான் ஷெடியூல போறேன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் வந்துட்டு உங்களோட 10ஆம் தேதிக்கு பிறகு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுங்களா? அவங்களுக்கு நாளைக்கு பாடம் இருக்கும். உங்களுக்கு வியாழனும் ஒரு ஷெடியூலோடு போடுவோம். சரியே? அவங்களோட அந்த 10ஆம் தேதிக்கு முதல்ல, உங்களோட 10ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல்ல எங்களோட அந்த அழகை நெஞ்சிடணும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 பாஸ் பேப்பராவது நெஞ்சிடணும் நாங்கள் பார்த்துக்கணும். சரியே? அப்ப இந்த பாடத்தை கொஞ்சம் நேரத்தோட நாம முடிச்செடுப்போம்டா எங்களோட டேர்முக்கு எப்படி இருக்கும், அது கொஞ்சம் லேசாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் பின்னால பின்னால என்ன உங்களுக்கு பாடம் விடும். இப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருந்தீங்கன்னா சரி. 8 மணிக்குங்கிறதால உங்களுக்கு வேற பாடங்கள் கிளேஷ் ஆகும்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும்? முன்கூட்டி கொஞ்சம் சொல்லிடுவோம். சரியா? அப்ப உங்களுக்கு அடுத்த பாடம் எப்ப இருக்கும் என்றால் நாளைக்கு உங்களுக்கு 8க்கு இருக்கும். நாளைக்கு 8க்கு அது ஒரு 2 hour கிளாஸாக எங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நம்ம விதிகளை சுருக்குவது சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். அப்ப அந்த முடிகிற வழியில அந்த பாடத்தை நான் என்ன செய்வேன்? கொண்டு போவோம். சரியா? அப்ப அந்த பயிற்சிகளை செய்யக்கூடிய இடத்துக்கு உங்களை நான் கொண்டருவேனாக இருந்தால் எங்களுக்கு எக்ஸாமை எதிர்நோக்குறது உங்களுக்கு லேசாக நிற்கும். சரி, ரைட். இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good night.